ஐவாஸ் சமணர் என் பார்வையில் உலகச் சந்தைகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, லாஸ்ட் வீக் எஸ்பெஷலி மண்டே டு ஃப்ரைடே வந்து வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருந்தது. ஸோ ரீஜன் வைஸ் அமெரிக்கா ரீஜன், யூரோப் ரீஜன், நம்ம ஏஷியா பசிபிக் ரீஜன் எப்படி இருந்தது, அதோட நம்ம மார்க்கெட் நம்ம நிஃப்டியை கம்பேர் பண்ணி எப்படி மார்க்கெட் இருந்தது, நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்துட்டு நம்ம என்னதான் வந்து லோக்கல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் கூட, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட, ஒரு வேர்ல்ட்லி பெர்ஸ்பெக்டிவ், ஒரு உலக பார்வை வந்து ஒரு ஆழமான புரிதல் இல்லை அப்படின்னா கூட, ஒரு மேலோட்டமான ஒரு விசாலமான பார்வை வந்து கண்டிப்பாக வேணும். இது வந்து லாங் டேர்மில் நம்ம வந்து நிலைச்சு நின்று மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கு, நாட்டு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேரிங் மை வியூஸ். இது எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி ஹெல்ப். ஸோ எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ், எம்எஸ்சி அப்படின்றது மார்க்கெட் ஸ்டார்ட்லேயே சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு வந்து பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த இண்டெக்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு முக்கியமான 4 இண்டெக்ஸ் வந்துட்டு, ஒன்று வந்து எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ், வேர்ல்டு இருக்க அத்தனை மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது ஒரு இண்டெக்ஸு. 2 வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ், எம்எஸ்சி அமெரிக்கா இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் ரீஜன். ஸோ இங்கே அமெரிக்கா அப்படின்னா யூஎஸ் மட்டும் கிடையாது. நார்த் அமெரிக்காவில் இருக்கிற யுஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ, தென் சென்ட்ரல் அமெரிக்கா, பனாமா போன்ற நாடுகள், தென் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, இந்த மாதிரி நாடுகள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான் வந்து எம்எஸ்ஏ அமெரிக்கா இண்டெக்ஸ். அதே மாதிரி எம்எஸ்ஏ யூரோப் இண்டெக்ஸ். யூரோப் இண்டெக்ஸ்னோடனே நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இட்டாலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அது மட்டுமே கிடையாது. என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ளஸ் வந்து மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அரப் கண்ட்ரிஸ் ப்ளஸ் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ். இங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்சி யூரோப் இண்டெக்ஸ். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ்ன்றது இந்தியா, சைனா, தைவான், ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஸோ இந்த ரீஜனுக்கெல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணது ஏசியா பசிபிக். ஸோ இது மூணையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ். இந்த 4 இண்டெக்ஸ் பார்த்தோம்னாலே போதும், வேர்ல்டில் எந்தெந்த ரீஜன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓவரால் வேர்ல்டு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட நம்ம நிஃப்டி பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட சேர்த்து பெர்ஃபார்ம் பண்ணோம், அவங்களோட வந்து சிங்க் ஆகிருக்குமா இல்லையான்றது நமக்கு ஃபுல்லாக வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ் உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னாக்கா, இந்த ஒரு வீடியோ போட்டுருக்கேன். எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவாக புரியும். ரொம்ப ஸ்க்ராஷில் இருந்து ரொம்ப ஃப்ரம் த ஜீரோ வந்து தெளிவாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அது பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ரைட், நேராக வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து மொத்தம் வந்து மெயினாக 4 இண்டெக்ஸு. ஒன்று வந்து என்டையர் வேர்ல்டுக்கான இண்டெக்ஸு, ஏசியா மார்க்கெட்டுக்கு ஒரு இண்டெக்ஸு, யூரோப்புக்கு அமெரிக்கா இண்டெக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸு நம்ம இந்த வீக்லி மட்டும் பார்க்குறோம். போன வாரத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்கன் மார்க்கெட்லேருந்து பார்க்கலாம். அமெரிக்கன் மார்க்கெட் வந்து 1.09% வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸு. அப்புறம் யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 1.57 நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராக்ரஸ்ன்னு சொல்லலாம். தென் ஏசியா பசிபிக் 0.15% தான் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. அதுக்கு என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன் நான். தென் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஓவராலாக பார்க்கும்போது 0.99 கிட்டத்தட்ட 1%. ஸோ இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மார்க்கெட் ஸ்டார்ட்ல எம்எஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்காக எப்படி நம்ம வந்து என்எஸ்சி வந்து நிஃப்டி சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி மார்க்கெட் ஸ்டார்ட்ல வந்து எம்எஸ்சி இந்தியா சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து 0.20% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து செம்மையாக மார்க்கெட் மேலே போனது. 4வது நாள் வந்து செம்மையாக அடித்தாங்க. திரும்ப 5வது நாள் வந்து கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்ததுனால இந்த 0.20ல் வந்து ஒரு மார்ஜினல் பாசிட்டிவில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இதையே தான் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி கூட வந்து 0.34% காட்டுது. இது கிட்டத்தட்ட வந்து அது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்தெந்த ஸ்டாக் எடுத்திருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட 183 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது எப்படி கவர் ஆகும்னாக்கா நம்முடைய லார்ஜ் கேப் எல்லாமே கவர் ஆகும். தென் வந்து
மிட் கேப்பில் இருக்க ஸ்டாக்ஸ் கவர் ஆகிடும். பிகாஸ் ஐ திங்க் 183 ஸ்டாக்ஸ்ங்கும்போது மோஸ்ட்லி வந்து இந்த லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்பில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இதன்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஏசியா மார்க்கெட்டில் நம்ம தான் ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வேர்ல்டு மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் பார்த்தோம்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ரைட். ஸோ இது வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ் சார்ட்டு. இது எல்லாமே வீக்லியில் இருக்குது. அமெரிக்கன் இண்டெக்ஸு, யூரோப், தென் ஏசியா பெசிபிக், எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் அண்ட் நம்முடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்கா இண்டெக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு ஓவராலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட 1% வந்து ப்ளஸில் வந்து இருந்தது. ஸோ வாட் எவர் இட் மேபி அவங்களது வந்து ஒரு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. பட் கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம டெய்லி அந்த போஸ்ட் மார்க்கெட் டெய்லி வீடியோலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. பட் நம்மள்ட்ட தான் கொஞ்சம் நெகட்டிவ் ரெட் ஜோனில் இருக்க கூட நேற்று கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரைட். ஸோ பார்க்கும்போது வந்து அவங்களது கன்சல்டேஷனில் இருக்குது. பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. நான் ஒரு 1% வந்து நல்லா பாசிட்டிவாகவே வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து முடிஞ்சிருக்காங்க. இதே மாதிரி யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து 1.5 பார்த்தோம் இல்லையா, 1.5% வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் எப்படி இருந்தாங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் போனது எகெயின் வந்து எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்துட்டு ஒரு வேரியேஷன் ஆனதுனால இந்த இந்த டெய்ல் கூட சொல்லியிருந்தேன். இந்த வீக் வந்துட்டு நல்லாவே இது ஒரு பியரிஷ் காட்டுது அப்படின்ட்டு. பட் அகெயின் லாஸ்ட் வீக்கில் மண்டே டு ஃப்ரைடே பார்க்கும்போது நல்லாவே வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1.5% ஏறி இருந்தது. நல்ல ஒரு ப்ராக்ரஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ரெட் கேண்டிலே கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு க்ரீன் கேண்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு கிராஜுவலாக வந்து மேலே போயிட்டே இருக்குது யூரோப் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். தென் ஏசியா பெசிபிக் மார்க்கெட் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 0.2% தான் வந்து இருந்தது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னாக்கா, நம்ம கால வாரினது தான் இந்த மார்க்கெட்டுக்கு மெயினா. இன்னொன்று வந்து நேற்று வந்து ஜப்பான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கியிருந்தது. நடுவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கீழே விழுந்திருந்தது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஜப்பான் மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டில் பார்க்கும்போது ஏசியா பெசிபிக் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நியூட்ரலில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டோஜி கேண்டில் மாதிரி சின்னதாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எந்த மார்க்கெட் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சது. ஸோ இதே தான் நம்ம எம்எஸ்சி இண்டெக்ஸ்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னாக்கா 0.2% பாசிட்டிவ் இருந்தது. காரணம் என்னென்னாக்கா நல்லா மேலே போன மார்க்கெட் ஒரு வீக் முழுக்க வந்து நல்லா மேலே போன மார்க்கெட்டு தேர்ஸ்டே வந்துட்டு 365 பாயிண்ட் வச்சு அடி அடிச்சாங்க. அதில் கீழே வந்துட்டு ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்ததுனால ஏதோ வந்து ஒரு சின்ன ஒரு நியர் ஃப்ளாட்டில் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதே தான் வந்து நம்ம நிஃப்டி 50ல வந்து கன்ஃபர்மேஷன் ஆனது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளது வந்து யூரோப் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அமெரிக்கன் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இதே வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது ஓவராலாக வேர்ல்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவ் இருந்தது பார்க்கும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. பட் ஓவராலாக வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சரி, ஓவரால் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. அமெரிக்கா மார்க்கெட்ல எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஈவன் வந்து ஏசியா, யூரோப் மார்க்கெட்ல எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது. நம்ம மார்க்கெட் எகெய்ன்ஸ்ட் சொல்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஜோன்ல தான் இருக்குது. மேபி வந்து இப்போது யுஎஸ்ல வந்துட்டு அந்த இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் படி அந்த டேரிஃப் வந்து கொண்டு வந்தது சரி கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்துட்டு டேரிஃப் வந்து ஒரு பழைய ரீசெட் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீக் அது ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட் இருக்கும், ஈவன் குளோபல் மார்க்கெட்டுக்கும் அது இருக்கும். ஒரு நல்ல ரேலி வந்து நெக்ஸ்ட் வீக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் ஈரானில் வந்து எந்த ஒரு வார் வந்து டிக்ளேர் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா இது எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த ஒரு பெரிய நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ், நல்ல ஒரு நெகட்டிவ் நியூஸோட வந்து ஆஃப்செட் பண்ணிடுச்சுனாக்கா எகெயின் வந்து டவுன் சைட் போகிறது சான்சஸ் ஆகிடும். ஸோ வார் பொறுத்தவரைக்கும் எதுவும் நடக்கலை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு ரேலி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மண்டியிலிருந்து நம்ம ரெகுலர் மார்க்கெட் வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட்டில் பார்ப்போம். ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வீக்கெண்டை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே ஒரு புத்துணர்ச்சியோட மேபி ஒரு கேப் அப்போட பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பை. தேங்க்யூ.